கடக ராசி அன்பர்கள் மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. அதிகமான ஏமாற்றத்துடன் வாழ்க்கை. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரனை பிடிக்கலை, சூரியனை பிடிக்கலை, ஒன்றை மட்டும் பிடிக்குது எதனா இல்லை. அந்த ஒருவன் தான் அண்ணாமலை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம், உறவுகளால் ஏமாற்றம், அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சிக்கல்களை. சார், நான் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துருக்கிற ஸ்லோகம் சொல்கிறேன், மந்திரம் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். என் வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க சார். மனோகாரகனே எனக்கு சரியாக வரல சார். அறுவை சிகிச்சை பண்ணது கூட சக்ஸஸ் ஆகலை சார். ஒரு வாய்ப்பு வந்துச்சு, நான் அதிக கடன் வாங்கி நான் செய்ய போகிறேன்னா அதில் கவனமாக இருங்க. முக்கியமாக அதிக வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உடல் நலத்தில் திருப்பியும் கவனமாக தான் இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அப்படி வாழ்க்கையை வாழ. கோயிலில் மணி அடிக்கக்கூடிய அர்ச்சகராக இருந்தாலும் கடகராசியாக தான் இருக்கணும். கோவில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தால் கூட கடகராசியாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி சும்மா கிடையாது. அரசனை கூட ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தருணம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 வருடம் புதிய வருடம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும், ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன, பலவீனம் என்ன, இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு 5 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் கேஜிஎஃப் கருப்பசாமி அவர்கள், திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், டாக்டர் தீபா அருளாளன், வீனஸ் பாலாஜி அவர்கள், டிஜே சுந்தரபாண்டி அவர்கள், 5 ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க 5 பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடக ராசி நேயர்களுக்கு 2026 வருடம் என்ன மாதிரியான கோவில்களுக்கு அவங்க போய் வழிபடணும்? ரொம்ப அற்புதமான கேள்வி இது. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரனை பிடிக்கலை, சூரியனை பிடிக்கலை, ஒன்றை மட்டும் பிடிக்குது எதனா இல்லை. அந்த ஒருவன் தான் அண்ணாமலை. பித்தா பிறை சூடி அப்படின்னு அந்த சந்திரனை சூடியவன். அதெல்லாம் காட்டி எல்லா சிவாலயங்களுக்கும் அண்ணாமலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த நிலவே பௌர்ணமியாக இருக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடியது. கடகராசிக்காரர்கள் 2026 ஜெயிக்கணும். என்ன செய்யலாம்? அண்ணாமலையரை முதல் நினைக்கணும். அவன் நினைத்ததை நீங்கள் போக முடியும். அண்ணாமலையை நினைக்கிறதும், பௌர்ணமி கிரிவலம் செல்வதும், அண்ணாமலையே சந்திரன் மனோகாரகன். சார், நான் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துருக்கிற ஸ்லோகம் சொல்கிறேன், மந்திரம் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். என் வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க சார். மனோகாரகனே எனக்கு சரியாக வரல சார். அறுவை சிகிச்சை பண்ணது கூட சக்ஸஸ் ஆகலை சார். இந்த தன்மையிலிருந்து விடுபடுவதும் 2026 சிறப்பு இல்லை, சீர்மிகு சிறப்பாண்டாக மாறுவதற்கு அண்ணாமலையை வணங்குவதே கடகராசி சிறப்பான பலனை கொடுக்கும். சார், நீங்கள் சொல்லுங்கள், 2026 கடக ராசிக்கு திருமண தடையாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எப்படி அமையும்? 2026 கடகராசிக்கான பலன்கள். இந்த 2026க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கடக ராசி அன்பர்கள் மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. அதிகமான ஏமாற்றத்துடன் வாழ்க்கையை கடந்தவர்கள் இந்த கடகராசி. ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் ஏமாற்றம். உறவுகளால் ஏமாற்றம், பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றம், மனைவியால் ஏமாற்றம், கணவரால் ஏமாற்றம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றமாய் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம், நம்ம ஏன் இருக்கலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய நிலை இருக்குது. நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வந்துமே பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் இன்னும் நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். அதில் நிறைய ஆப்ரேஷன், விபத்துகள், இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. முதல்ல அந்த மனநிலை, உடல்நிலை பாதிப்பிலிருந்து விலகுவதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக 2026 இருக்கும். முதல்ல மனசு சரியாயிட்டவே என்ன ஆகும்? உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே தெளிவாக இருக்கும். அந்த சிந்தனைகள் தெளிவாக இருக்கும்போது கிரகங்களுடைய அமைப்பும் நல்லா இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில், தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 2026 எனக்கு தெரியாமல் கடன் வந்துடுச்சு சார், எனக்கு எப்படி கடன் இவ்வளோ வந்துச்சுன்னே தெரியல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆனால் முடியல, இதில் மாதிரி கடன் வந்து வாழ்க்கையில் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பதற்கு அந்த கடன் நிவர்த்தி ஆகும். அதே போல் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், புதிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா
இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த அஷ்டமஸ்தானத்தை தாண்டிட்டார். அதனால கண்டிப்பா தொழில்ல ஒரு பாக்கியங்கள் உண்டு. கிடைக்க வேண்டிய பணம் வரும். நீங்க அதிகமா உழைச்சு கஷ்டப்பட்டு வராத பணம் ரொம்ப ஈஸியா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பண விஷயத்துல அதிக கடன் வாங்கி நான் பிசினஸ் பண்ண போறேன். எனக்கு புதிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. நான் அதிக கடன் வாங்கி நான் செய்ய போறேன்னா, அதுல கவனமா இருங்க. முக்கியமா அதிக வட்டிக்கு வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல உடல் நலத்துல திருப்பியும் கவனமா தான் இருக்கணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அப்படி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ரெகுலரா மருந்து சாப்பிடுங்க. கடகராசி என்பதுன்னா ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. என்ன மருந்து, நான்லாம் வந்து மருந்து சாப்பிடாம அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறேன், பரவாயில்ல, இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இல்லாம ரெகுலரா மருந்து எடுத்துங்க. டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பு. அதே போல இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த பாக்கியஸ்தானத்துல சனி இருக்கனால திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்த ஏமாற்றம் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு என்னன்னா, சில மது பழக்கங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஆளாயிருப்பீங்க. அந்த நிலை மாறும். நல்ல மனசுல நல்ல சந்தோஷமா கணவன் மனைவியோட சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும். அதே போல 2ஆம் திருமணம் செய்யக்கூடியவர்கள் உறுதியா நடந்தே தீரும். கடகராசி என்பவருடைய பெற்றோர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே பொண்ணு இருக்கு, ஒரே பையன் இருக்கு, முதல் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு, ஏதோ ஒரு 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 கல்யாணம் பண்ணி கடைசியில் வாழாமல் வந்துட்டாங்க, ஆனால் அடுத்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறோம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமண யோகத்தை கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார். அதே போல் அந்த ராசியில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சில இடம் மாற்றத்தை கொடுப்பார். அந்த இடம் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் வரலாம். நிறைய கடகராசி என்பதெல்லாம் என் அம்மாக்காக நான் வெளிநாடு போகாமல் இருக்கேன், எங்கள் அப்பாக்காக நான் வெளிநாடு போகாமல் இருக்கேன், அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளியூர் ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும். வெளியூரில் போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை வெளிநாடு ஏதாவது சான்சஸ் கிடைக்கும். அதை எடுத்துக்கொள்வது சிறப்பு. அதை அவாய்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நிறைய கடகராசி என்பதை அவாய்ட் பண்ணதுனால இங்கே வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் நிறைய வீண் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம், அதே போல் வெளிநாடு சென்று படிப்பதற்கான தருணம். நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க. நிறைய லோன் கட்டி நான் வெளிநாடு வந்தேன், இப்போ டெம்பரவரியாக வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டிலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் உடல் ரீதியாக மன ரீதியான ஒரு மாற்றம், முன்னேற்றம், மாற்றம் ஒன்று மட்டுமே மாற்றம் இல்லாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். மாற்றம் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையப் போகிறது. சார், நீங்கள் சொல்லுங்கள், 2026ல் கடகம் நேயர்களுக்கு எந்த மாதிரியான பண வரவு அமைப்பு இருக்கும்? பொதுவாகவே 2026 கடகராசிக்கு வந்து யோகம்தான் சொல்லுவேன். ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு கட்ட காலத்தில் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ஆனால் 2025க்கு முன்னக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து சத்ரு, நோய், வறுமை, கடன், பயத்தில் இருந்து வாட்டி வதச்சிச்சு. பல மண்ணையும் இழந்திருக்கணும், பொண்ணையும் இழந்திருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் கடகராசியில் கொஞ்சம் நிறையாவே உண்டு. பாசக்காரங்க, தாய்மை குணத்துக்கு அதிபதின்னு கேட்டாவே சந்திரன் தான். ஏன்னா ஒரு பெண் நண்டு தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னை சார்ந்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணம் உடைய கடகராசியான ஒரு பெண் நண்டுக்கு 2026க்கு முன்ன வரைக்கும் கஷ்டம்தான் நடந்திருக்கும். கோயிலில் அர்ச்சகராக மணி அடிக்கக்கூடிய அர்ச்சகராக இருந்தாலும் கடகராசியாக தான் இருக்கணும். கோவில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தால் கூட கடகராசியாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி சும்மா கிடையாது. அரசனை கூட ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த அஷ்டம சனிக்கு உண்டு. ஆனால் 2026 இனிமே இவங்களுக்கு யோகம்தான். மண்ணும் மாளிகையும் பொண்ணும் வண்டி வாகனங்களும் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசிக்கு இனிமே தான் உண்டு. மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசிக்கு ஜாக்பாட் கூட சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த கடகராசியில் இருக்குது. தான் பிள்ளை குட்டிங்களுடைய படிப்பும் தன்னுடைய சேர்க்கையும் தான் சொத்து பத்து சேர்க்கக்கூடிய ஆசையும் நகநட்டு சேர்க்கக்கூடிய தருணமும் இந்த 2026 பரிபூர்ணமாக கடகராசிக்கு உண்டு. சனி பரமாத்மாவுடைய ஆதிபத்தில் பிறந்திருக்கிறதுனால டாக்டரும் நீங்கள் தான், அட்வொகேட்டும் நீங்கள் தான், கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தருணமும் நீங்கள் தான். ஒரு கட்ட காலத்துக்கு மேலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் வரும்போது 4 திசையிலேருந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய ஒரு தருணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. 100க்கு 100 கடகராசி ஏமாந்த ஜாதகம்தான். இனிமே நீங்கள் தான் யோகமாக இருப்பீங்க. சிவாய நம. சார், நீங்கள் சொல்லுங்கள், கடகராசி நேயர்களுக்கு அவங்களுடைய கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இதெல்லாம் எந்த மாதிரி அமையும் 2026ல்?
அதாவது 2026 வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு நம்ம கெட்டிங்க வைக்கிறாந்தா கவலைகளை மறந்து இன்னல்களை துரத்தி துன்பங்களை விரட்டி அடித்து வெற்றி ஒரு வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எல்லா பிரச்சனைகளும் ஏன் எங்களை மட்டும் எதிர்நோக்குது? நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் இப்போ வரையும் மனசார யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் கஷ்டப்படுத்தலையே. ஒரு அம்மா போல் எல்லாருக்குமே அன்பு தானே கொடுக்குறோம். சாப்பாடு ஊட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்து ஏன் ஏமாறுறோம் அப்படிங்கிற கேள்வியில் தான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க ஒரு 7.5 வருஷமாக ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த இன்னல்கள் பிரச்சனையெல்லாம் இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்திலிருந்து படிப்படியாக காலியாக போகுது. இவங்களுக்கு என்னென்ன கடன் பிரச்சனைலேருந்து தொழில் சார்ந்த பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்து இவங்க வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதே போல் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமே எங்கே இருக்குன்னா பார்ட்னருங்கிற ஒரு விஷயத்தில் தான். நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம், உறவுகளால் ஏமாற்றம், அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சிக்கல்களை கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக சந்திச்சுக்கிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்துலேருந்து விடுதலை பெற போகிறாங்க. இவங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு கரெக்டாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதேபோல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அல்லது இவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி என்பது உறுதியாக உண்டு அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லலாம். காதலில் நிறையா சிக்கி தவிச்சிட்டேன். நம்மளுடைய கடகராசி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதலில் நிறைய சிக்கி தவிச்சிக்கிருக்காங்க. நான் இவர் உண்மையானவன் நினச்சி நேசித்தேன், ஆனால் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற தாக்கத்தில் இருக்கிற கடகராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி காதலில் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா கடகத்தில் நம்மளுடைய குரு பகவான் உள்ளே வந்ததுலேருந்தே அவங்களுடைய 5ஆம் பாவத்தை இயக்க போகிறார். அப்போ தேவையில்லாத காதலப்பெல்லாம் கட் பண்ணி விட்ருவார். தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் கஷ்டப்படுத்தக்கூடிய காதல் கட்டாயிரும். கண்டிப்பாக உண்மையான காதல், உறுதியான காதல், தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய காதல் எல்லாமே சிறப்படைங்கிறத இந்த 5ஆம் பாவம் உறுதிப்படுத்துங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பாவத்தை பார்க்குறனால நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட கடகராசிக்கு குறைஞ்ச ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் 10 பேரில் 7 பேர் இவங்களை பயன்படுத்தினவங்களாக இருப்பாங்க. அந்த 3 பேரில் உறுதியானவங்க இவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்களை செய்வாங்க. இவங்களுடைய பாதுகாப்பான செயல்பாடுகளுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்கங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். மேம், நீங்க சொல்லுங்க, கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ல என்ன மாதிரியான பலவீனங்கள் இருக்கு? அதுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பலகீனம் அப்படின்னா கடகத்துக்கு ஒரே ஒரு பலவீனம் தான். அது என்ன அப்படின்னா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது வந்து கடகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிறைய பேருக்கு அன்பு செலுத்துவாங்க, பட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு அன்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உங்களோட பலவீனம். ஆனால் இந்த பலவீனமே அவங்க ப்ளஸ்ஸாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நான் பலன் சொல்லும்போது முற்பகுதி பிற்பகுதி அப்படி தான் பலன் சொல்லுவேன். அந்த விதத்தில் இப்போ முற்பகுதி 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா பேசிக்கலி வந்து பாருங்கம்மா குருனோட பொசிஷனே மாறுது, அவர் பாவமே மாறுறாரு. அப்போ இன் ஜென்ரல் நம்ம சொல்கிறது அப்படின்றது முடியாது. அப்போ வந்து முற்பகுதி அப்படின் போது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மோட்ச விரய ஸ்தானத்தில் இருக்கார், விரய குருவாக இருக்கார். விரய குரு அப்படின் போது நம்மளுக்கு செலவுகள் கொடுப்பாரு, ஆப்வியஸ்லி செலவுகள் கொடுப்பாரு, ஆனால் அது சுப விரயமாக இருக்கும். நிறைய கடகம் வந்து பாருங்கள் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஏதோ ஒன்று சொத்து பத்து வாங்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்கலாம், எதுவுமே இல்லை பிள்ளைங்களுக்கு 1 கிராம் கோல்டு வாங்கி வைக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு எதுவுமே இல்லைங்க, சின்ன குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சுப விரயம் அப்படின்றது கடகத்துக்கு அந்த முற்பகுதியில் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சனி வந்து பாக்கிய சனியாக இருக்கார். பொதுவாக சனி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்கார். எல்லா விதத்துலையும் குட் லக்கு ஃபார்ச்சூன் அப்படின்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கார். ஆனால் கொடுக்க போகிறது யார்? சனி தானே. அப்போ சனிக்கு ஒரு கேரக்டர் உண்டு, வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட். உனக்கு அந்த தகுதி இருக்கா, நான் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பார். அப்போ அவர் அனலைஸ் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சனி உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இன்பில்ட்டாகவே உங்களோட ப்ளஸ்ஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி வந்து நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கா, அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ராகு 8ஆம் பாவத்து ராகு, அஷ்டமத்து ராகு அப்படின்னும் போது பொதுவாக வந்து பாருங்கம்மா நிறைய நெகட்டிவ் இருக்குது. ஆனால் முற்பகுதியில் நம்ம நெகட்டிவ் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா குருனோட 9ஆம் பார்வை, குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ அஷ்டமத்து ராகுனால என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, வாரிசு இல்லாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சொத்து பற்றி நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.
கேத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவம். இது வந்து பாருங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேத்து. பெருசாக கடகம் வந்து பார்த்திங்கன்னா உருகி உருகி உறவாக பழகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா கடகராசி அன்பர்கள். சின்ன வயசுலேயே தாத்தா பாட்டி மாமா மாமி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்த்தியான அன்பு அப்படின்றது வச்சுருப்பாங்க. இப்போ காலகட்டத்தில் ஃபேமிலியோட பெருசாக வந்து இணைய மாட்டாங்க. தாமரை இலையில் தண்ணி மாதிரி விட்டேத்திய எண்ணெய் நானே சுருக்கி கொள்ளுதல் அந்த மாதிரி இருப்பாங்க. பெரிய லெவலில் யார்கிட்டயும் ரொம்ப பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. இப்போ பிற்பகுதி வந்துடுறோம். பிற்பகுதி அப்படின்னும் போது முதல்ல நம்ம குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து 1ஆம் பாவம். சுயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். கடகம் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் செய்யும். என்ன அப்படின்னா எனக்குள்ளே இருக்க குணாதிசயத்தை நான் மாற்றிக்கிறேன். என்னன்னா செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு நான் நினச்சேன், அதை நான் மாற்றிக்கிறேன். அதாவது நல்லது இல்லை அப்படின்ற சென்ஸ் என்னன்னா நான் அதிகப்படியாக அன்பு மற்றவங்க கிட்ட செலுத்துறது தான் என்னோட மைனஸ் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் ஏமாறுறேன்னு நினைக்கிறேன். அதனால நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி என்ன நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாருங்கள் என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடகம் வந்து பாருங்கள் ரொம்ப கல்ச்சர்டாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாரீ கட்டி அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய இடத்துல வேலை செய்கிறேன். என்னோட அவுட்லுக்கை நான் மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ட் ஆகிறேன். ஒரு நேர்த்தியான உடை தான். அதுக்காக வெஸ்டர்னைஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கச்சா முச்சான்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்னோட உடையில் என்னோட பழக்க வழக்கத்தில் என்னோட பண்பில் அதிகமான நேர்த்தியை நான் வந்து புகுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குமா. ஸோ இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சனி வந்து பாக்கிய சனியாக இருக்கார். பாக்கிய சனியாக இருக்கவர் எல்லா விதத்துலையும் குட் லக்கு ஃபார்ச்சூன் எல்லாம் கொடுக்க போகிறாரு. அதுக்கு மேலே குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலே இருக்குது. நீ வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணாதான் நான் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவர் கொஞ்சம் குறைச்சிப்பார் அப்படின்னு சொல்லலாம். நீ ஓரளவுக்கு ஒர்க் பண்ணு, நான் என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. ஆன் தி ஹோல் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம மாற்றிக்கிறதும் நல்லது. நம்மளோட உழைப்புக்கான பலன் அப்படின்றது சாலிடாக வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருனோட பார்வை இருக்குது இல்லைங்களா, 5, 7, 9 நிறைய கடகம் வந்து பாருங்கள் கணவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட என்னோடய லைஃப் பார்ட்னர் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும். ஒன்றும் பெருசாக இல்லை, அம்மா சாப்பிட்டியம்மா சாப்பிடுமா ஒரு பூ வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து கனவாக தான் இருந்துச்சு கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதில் ஏதோ 1, 2 நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சார் நீங்கள் சொல்லுங்கள், கடகராசி நேயர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? பிரத்யேகமான பரிகாரம், எளிமையான பரிகாரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கடைப்பிடிக்க வைக்கப்படுறோம், கடைப்பிடிக்கலை. என்ன அப்படின்னா அன்னதானத்தை கையில் வாங்கினா காரிய சித்தி கிடச்சிடும். தனக்கு தேவையான இறை பிரசாதத்தை அந்த காலத்துலலாம் கையில் தான் கொடுப்பாங்க. அப்போ நிறையா இருக்காது, சிந்தாது சிதறாது. 1, 2 சிந்தினாலும் விலங்குகளுக்கு ஊர்வனுக்கு போயிடும். அப்போ கடகராசிக்காரர்கள் 2026 அண்ணாமலை சேத்திரத்தில் அன்னதானத்தை கையில் வாங்கினால் காரிய சித்தி உடனடியாக நடைபெறும். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை. பிரசாதம் கைக்கு வந்தோடனே அங்கே லோன் அப்ரூவல் ஆயிரும். பிரசாதம் வந்தோடனே மனை அப்படியே கூலாயிடுவான், மாமா அப்படின்னு சொல்லிடுவா. அந்த அளவுக்கு காரிய சித்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். இன்னொன்று, கையில் வாங்கினா செத்துச்சு தீமையெல்லாம். அது உப்பு இருக்கா உணவு இருக்காலாம் கிடையாது. அண்ணாமலை பிரசாதம்னு அவன் கையில் வாங்கினான்னா அவனுடைய கிரகச்சாரங்களாம் அவனை விட்டு விலகி நிற்கிதான். அதனால தான் திருவண்ணாமலையில் கிரிவலம், அதாவது கிரிவலம் செல்லுங்கள், அன்னதானத்தை கையில் வாங்கி அருந்துங்கள், உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக்கும். சார் இதெல்லாம் போட்டும் சார், இது நான் கிரிவலம் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, உடனே போகணும், பஸ்ஸு பிரச்சனை, நடக்க முடியல, சுகரு பிபி இதெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி தானம் பண்ணால் சிறப்பாக வரும் அப்படின்னு. தானம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா போர்வை வாங்கி தானம் கொடுக்கலாம். இந்த காசிமா சேத்திரம், ரிஷிகேஷ் இதெல்லாம் காட்டிலையும் அண்ணாமலையில் மட்டும்தான் பல அதிசயங்கள் நடக்கும். இன்னும் நீங்கள் பார்க்கலாம், நாணியர்களும் பெக்கர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல போர்வை வாங்கி கொடுப்பாங்க. இப்படி ஒரு தானம் இருக்கிற வஸ்திர தானம் உண்டு. அது போர்வை வாங்கி கொடுக்கக்கூடியது. அப்படின்னா அவன் போர்வையை போர்த்தி கொள்ளுவானே, அவன் யாரையும் பார்க்க மாட்டானே, அப்படி அர்த்தம் இல்லை. அண்ணாமலையுடைய கூட்டுக்குள் அவன் அடங்கி வருகிறானா, அவனை சுற்றி எந்த தீமையும் நடைபெறாதான். அதனால் போர்வை வாங்கி தானம் கொடுப்பது இந்த கடகராசிக்காரருக்கு 2026 பல வகையிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய பரிகாரமாக அமையும். 2026ஆம் வருடத்தில் கடகராசி எந்த மாதிரியான பலவீனங்கள், பலம், அதை சார்ந்த பரிகாரங்கள், இதை மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.